யமுனை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் பல இடங்களில் கரைகளை தாண்டி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் டெல்லியின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. டெல்லியில் மழை தொடர்வதால் யமுனை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியின் அண்டை மாநிலங்களான ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஹத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. டெல்லியின் பழைய ரயில்வே பாலத்தில் தண்டவாளத்தை தொட்டபடி வெள்ளம் பாய்ந்து செல்கிறது. பல இடங்களில் கரையை உடைத்துக் கொண்டு பாய்ந்த வெள்ளம் தலைநகர் டெல்லியின் முக்கிய பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது. குறிப்பாக யமுனா பஜார், யமுனா காதர் போன்ற கரையோர பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகள் மூழ்கியுள்ளன. தாழ்வான பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட மக்கள் மயூர் விஹார் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் நிவாரண முகாம்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி அரசின் தலைமைச் செயலகமும் வெள்ளத்தில் இருந்து தப்பவில்லை. விஐபிக்கள் வசிக்கும் சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள பெலா சாலை ஏரி போல காட்சியளிக்கிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அனைத்தும் நீருக்குள் மூழ்கிவிட்டன. கிருஷ்ணா மேனன் மார்க், ஃபெரோஸ் ஷா கோட்லா சாலை, அர்ஜன்கர் உள்ளிட்ட தலைநகரின் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. நஜாப்கர், ஜெய்த்பூர், லோகாபுல், காஷ்மீர் கேட், ஆலிப்பூர், சோனியா விஹார், அக்சர்தாம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் 5 அடி அளவுக்கு வெள்ளம் வியாபித்துள்ளது. கனமழை வெள்ளம் எதிரொலியாக 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 30 ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனிடையே டெல்லியில் கனமழை தொடர்வதை அடுத்து யமுனை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஹரியானாவின் பானிபட், சோனிபட், குருகிராம், ஃபரிதாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.